அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஐசி பாடத்தில் இன்றைக்கு தஃப்சீர் கலையில் தபவுத் தாபீன்கிற காலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் நம்பரிக் ஷேப் சிஸ்டம் மூலமாகத்தான் இந்த பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பாடத்தை இப்படி படிக்கிறதுக்கு நன்மை என்னென்னா, இந்த பாடத்தை படித்து முடிக்கிற டைமில் இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களோட மனசில் நின்றும் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் கொப்பியில் ஒரு எழுதி நான் சொன்ன கதை, அந்த கதையை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த கதை ஒரு நிமிஷம் தான் வரும். இந்த கதை மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களால் ஓர்டராக அந்த 10 பாயிண்ட்ஸ், அந்த எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை ஓர்டராக ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். ஆம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வந்தால் எப்படி குழப்பி வந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு விட வரும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. எனவே நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நான் சொல்ற கதையை நல்லா கவனிச்சு நான் கற்பனை பண்ண சொல்ற டைம்ல நீங்க கற்பனை பண்ணணும். இங்க அதுதான் முக்கியம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது தபவு தாபீன்கள் காலத்துல தப்சீர் கலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். முதலாவது, இந்த தபு தாபீன்கள்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது நூற்றாண்டுல இருந்து 3வது நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது நூற்றாண்டு அதாவது ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு தானே, அதுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதி தான் தபு தாபீன்கிற காலப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த காலப்பகுதி பொற்காலம். இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல தான் தஃப்சீர்கள் ஒரு நூலாக எழுதப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முதல் நூலாக இருக்கல சும்மா படிப்பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் நூலாக எழுதப்படுது. அதுக்கப்புறம் ஹதீஸுக்குள்ள வருகிறது. அதுக்கப்புறம் தனி புத்தகமாக தஃப்சீர் புத்தகமாக எழுதப்படுறது இந்த காலத்துல தான். இது முதலாவது அறிமுகம். இது எப்படி நாங்க பாடமாக்குவோம்? இந்த முழுகுதிரிய பாருங்க. அஹ் முதலாம் நம்பர் போல இருக்குது. இதுல நெருப்ப பாருங்க, தங்கம் மாதிரி இருக்குது, தங்க கலர்ல. அப்ப பொற்காலம், பொண்ணுண்டா தங்கம் தானே. அப்ப இதை வச்சு ஞாபகம் பொற்காலம். இந்த முழுகுதிரியால என்ன செய்யறாங்கண்டா, புத்தகங்கள் எழுதுறாங்க. முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புத்தகங்கள் எழுதுறாங்க. இப்படி கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அப்ப முதலாம் நம்பர் நினைச்சா முழுகுதிரி ஞாபகம் வரும். முழுகுதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கு பிறகு பொற்காலம், அடுத்தது தப்சீர் தொகுக்கப்பட்ட காலம், இதெல்லாம் ஞாபகம் வரும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது ஆஹ் இரண்டாவது, அதாவது அடுத்த விஷயம் பார்க்க போறேன்டா, அதாவது முதலாம் நூற்றாண்டுல இருந்து இந்த தப்சீர் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. இதுல முக்கிய முன்னோடியாக கருதப்பட்டவங்க யார் அப்படின்னு, அந்த முதலாம் நூற்றாண்டுக்கு தானே நான் சொன்னேன், 1 தொடக்கம் 3 நூற்றாண்டுக்குள்ளதான் தபோ தாபிங்கிற காலம். அதுல முதலாம் நூற்றாண்டோட இறுதியில இந்த தப்சீர் வந்து நூலாக ஆரம்பிக்குது. தப்சீர் வந்து நூலாக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னோடியா இருந்தவங்க இமாம் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மஹுல்லா, அதே போல அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லா. இவங்களோட பணிகள் தான் முன்னோடியாக இருக்குது. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சு கொள்வீங்க? ஒரு கொக்கு இருக்குது. கொக்குல ஃபர்ஸ்ட்டுக்கு பறந்தவங்க யாருன்னு சொன்னா இமாம், அதாவது ஜெயித் பின் ஜுபைர் ரஹ்மவுல்லா அவங்க, அபுல் ஆலியா ரஹ்மவுல்லா அவங்கள தான் இந்த கொக்குல ஃபர்ஸ்ட்டுக்கு பறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்போ ஃபிளைட்டை கண்டுபிடிச்ச யாருன்னு ரைட் சகோதரர்கள் சொல்லுவோம். அது மாதிரி. ஆனா நாங்க அப்படி சொல்லக்கூடாது. என் ஐசி பாடத்துல நாங்க முஸ்லிம்களை பத்தி படிக்கும்போது ஃபிளைட்டை கண்டுபிடிச்சு ஃபிர்னாஸ் அப்படின்றத நாங்க படிப்போம். அவங்க தான் ஆரம்பத்துல முன்னோடியாக வித்தாக இருந்தாங்க. அப்ப இந்த கொக்குல ஃபர்ஸ்ட்டுக்கு பயணிச்சவங்க சயித் பின் ஜுபைர், அபுல் ஆலியா. இப்படி கற்பனை பண்ணி கொள்ளுங்க, அவங்க 2 பேரும் பறந்து போற மாதிரி. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, 2ஆம் நூற்றாண்டுல இப்ப நான் சொன்ன 1 தொடக்கம் 3க்குள்ள அப்ப 2ஆம் நூற்றாண்டுல தான் என்ன நடக்குதுன்னா, இந்த தஃப்சீர் கலை இருக்கு தானே, அந்த தஃப்சீர் கலைய கொஞ்சம் புக்காக எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹதீஸ் கலையோட, ஹதீஸ் கலைக்குள்ள ஹதீஸ் தொகுப்புகள்ல தஃப்சீரை கொஞ்சம் இணைச்சாங்க. இப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா ஹதீஸ் தொகுப்பா இருக்கும். அந்த ஹதீஸ் தொகுப்புக்குள்ள குர்ஆன்ட விளக்கமும் இருக்கு. இப்ப உதாரணமா புகாரி எடுத்தீங்கன்னா புகாரிலேயும் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கங்களும் இருக்குது. நீ புகாரி எடுத்து பார்த்தா விளங்கும். அப்ப ஹதீஸ் கலைக்குள்ள தஃப்சீரை இணைக்க ஆரம்பிச்சது இந்த 2ஆம் நூற்றாண்டுல. இதுல முக்கியமானவங்க ஹாரூன் அஸ்ஸலாமி, வக்கி இப்னு ஜர்ராஹ் போன்ற அறிஞர்கள். இதெல்லாம் தகவல் தானே, தகவல்கள். எனவே நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இதை எப்படி மனசுல வச்சுக்கொள்வோம்? ஒரு இதயம் இருக்குது. உண்மையிலேயே ஒரு மனுஷன் உயிர் வாழ்றவனுக்கு என்ன முக்கியம்? இதயம் முக்கியம். அதே போல ஹதீஸ் ஒரு மனுஷன் உடம்புன்னு சொன்னா அது மனுஷன் இதயம் அல் குர்ஆன். அல் குர்ஆனோட தஃப்சீர். அப்ப அல் குர்ஆன் தான் இதயம், அந்த உடம்பு வந்து ஹதீஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஹதீஸுக்குள்ளதான் மனுஷனுக்குள்ளதான் அவனோட இதயம் இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தான் ஹதீஸ். அதுக்குள்ள இந்த ஹாரூன் என்பவரும் இப்னு ஹாரூன்ங்கிறவரும் வக்கீங்கிறவரும் 2 பேர்.
ஹாரூன் வக்கி. கற்பனை பண்ணுங்க. இந்த கற்பனையோட நீங்க இந்த பேரை வச்சீங்கன்னா மறக்காது. ஹாரூன் வக்கி, இந்த ரெண்டு பேரும் ஒரு இதயத்தை எடுத்து அந்த மனுஷன் நெஞ்சுக்குள்ள வைக்கிறாங்க. எப்படி கற்பனை பண்ணுங்க. அதாவது ஹதீஸ் கலைக்குள்ள தப்சீரை ஊத்துறாங்க. யாரு? வக்கி. அடுத்தது இந்த ஆஹ் இப்னு ஹாரூன். இப்படி ஞாபகம் கற்பனை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது. 3 நம்பர் நினைச்சா இதயம். இதயத்தை நினைச்சா ரெண்டு மனிதர்கள் மனுஷன் உடம்புக்குள்ள இதயத்தை பூத்துற மாதிரி. அப்ப அதுல அர்த்தம் என்ன? டக்குன்னு சொல்லுவீங்க. வக்கி, இப்னு ஹாரூன் ரெண்டு பேருமே இதுக்கு முன்னோடியா இருந்து இந்த ஹதீஸ் கலையை என்ன செஞ்சாங்க? இந்த தஃப்சீர் கலையை ஹதீஸ் கலைக்குள்ள தொகுத்தாங்க ஆரம்ப காலங்கள்ல, 2ஆம் நூற்றாண்டுங்கிறது ஞாபகம் வரும். அடுத்தது பாருங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். 3ஆம் நூற்றாண்டுல தப்சீர் தொகுக்கப்பட்டுச்சு. இதுல சிறப்பியல்புகள் என்ன? இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தபோ தாபீன்கள் என்ன செய்யறாங்க? 1ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில கொஞ்சம் தப்சீரை நூலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2ஆம் நூற்றாண்டு வரக்குள்ள ஹதீஸ் கலை தொகுப்புக்குள்ள ஹதீஸ் கலை நூல்கள்ல தப்சீரை கொஞ்சம் சேர்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் நூற்றாண்டுல வரக்குள்ள தப்சீரை ஒரு தனிக்கலையாக ஆரம்பிச்சிட்டாங்க. தனிக்கலையாக ஆரம்பிக்கிறாங்க. தப்சீர்னு சொல்லியே புத்தகம் எழுதுறாங்க. அதுல அல்ஹம் சூரா இருந்து பக்கரா இருந்து நாஸ் வரைக்கும் என்ன செய்யறாங்க? அல்ஹம் சூரா நாஸ் வரைக்கும் ஓடராக தப்சீர் எழுதுறாங்க. இப்படி அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. இதுல உங்களுக்கு சில டைம்ல புரியாது என்னது தப்சீர் அப்படி இப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளுங்க. இமாம் இப்னு கத்தீர்ற தப்சீர் இருக்குது. அது தமிழ்லையும் இருக்குது. தப்சீர் அப்படின்னா குர்ஆனோட விளக்கம். உங்களுக்கு அரபு தெரியாட்டி தமிழ் தர்ஜுமா பார்ப்பீங்க. தமிழ் தர்ஜுமாவில உங்களுக்கு விளங்காட்டி தப்சீர் புத்தகத்துக்கு போவீங்க. அதுல ஒரு வசனத்தை எழுதிட்டு இந்த வசனத்துல கருத்து என்ன, அது ஏன் இறங்கினுச்சு, இதை பத்தி இவர் என்ன சொல்றாரு, அவர் அவர் அந்த சஹாபி என்ன சொல்றாரு, விளக்கமா இருக்கும். இது இந்த இவங்கட காலத்துல தான் அந்த விளக்கம் புத்தகமாக எழுதப்படுது. முறையாக தனியாக தப்சீர்கள் என்று தோன்றி அதுல ஆரம்பத்துல இருந்து அல்ஹம்து சூராவுக்கு தப்சீர் எழுதுவாங்க. அடுத்து பக்கராக்கு அப்படி இப்படி ஓடராக எழுதினது இந்த காலத்துல தான். ஆஹ் அப்ப இதுல பண்புகள் எப்படி இருந்துச்சு? இந்த தபோ தாபிங்கிற தப்சீர்ற பண்புகள். இது ஒரு தனி கலையாக உருவானது. அதே போல குர்ஆன்ல எப்படி சூறாக்கள் வரிசைப்படி இருக்குதோ அதே வரிசைப்படி தப்சீர்கள் எழுதப்பட்டது. அதே போல இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் நபி அவங்களோட சஹாபாக்கள் தாபீன்கள் கருத்துக்களுக்கு முரண்படாம அவங்களோட கருத்துக்கள் மாதிரி இருந்துச்சு. அதே போல இவங்களோட விளக்கங்கள் அரசியல் சார்போ கொள்கை சார்போ இருக்கல்ல. சரியா? அடுத்தது இவங்க இஸ்னாத் முறையை பேணி எழுதினாங்க. இஸ்னாத் முறை என்னன்னா, ஒரு வசனம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுக்கு விளக்கம் எழுதும் போது இந்த விளக்கத்தை எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு இந்த சஹாபா சொன்னாரு, அந்த சஹாபாக்கு நபி அவங்க சொன்னாங்க. இப்படி அந்த ஒரு வரிசை இருக்கும். சரியா? இதான் இஸ்னாத். இப்ப இதை எப்படி நாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள போறோம்? இந்த கதிரையை பாருங்க. 4ஆம் நம்பர் நினைச்சா எனக்கு கதிரை ஞாபகம் வரும். கதிரை ஞாபகம் வந்தா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்படி? நான் சொல்ற கதையை கட் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்களோட வீட்டு கதிர் ஒன்று செய்யணும். நீங்க தான் ஓடாவி. அப்ப நீங்க கடைக்கு போறீங்க. நல்ல மரம் இருக்கிட்ட ஒரு கடையை தெரிவு செஞ்சு அந்த கடைக்கு போய் மரம் வாங்குறீங்க. மரம் வாங்கிட்டு ஊட்ட வாரீங்க. அப்ப அந்த மரத்தெல்லாம் ஒரு பாக்ஸ்ல பெக் பண்ணி தராரு. அந்த பாக்ஸ்ல ஒரு கரட பேர் போட்டிருக்குது. நீங்க அந்த பாக்ஸை பிரிக்கிறீங்க. பிரிச்சா இந்த மரங்கள் இருக்குது. கதிரைக்கு தேவையான மரங்கள் இருக்குது. எனவே அந்த மரத்தை வரிசையாக பொருத்துறீங்க. பொருத்தினா அப்ப கதிரை வந்துட்டு இதை கற்பனை பண்ணுங்க. அப்ப என்ன? அந்த கடை இருக்கு தானே, அந்த கடை தான் என்ன அப்படின்னு சொன்னா நபி அவங்களோட சஹாபாக்களோட தாபீன்கள் கருத்துக்கு முரண்படாத விளக்கம். ஏண்டா தப்சீர் கருத்துக்கள் சிறந்த கருத்து எது? நபி அவங்களோட சஹாபாக்களோட தாபீன்களோட கருத்து அதான் சிறந்த கருத்து. அதான் நான் சொன்னேன், சிறந்த கடை. சிறந்த கடைக்கு போறாரு. அப்ப அந்த கடையில போய் பொருட்களை வாங்குறாரு. இந்தா தப்சீரை வாங்குற மாதிரி, கருத்தை வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து அவரை வீட்டுல என்ன இருக்குது? அந்த புக்ஸ்ல அந்த கடையோட பேர் அடிச்சிருக்குது. அப்ப என்ன? இஸ்னாத் முறை. இஸ்னாத் முறைன்னு என்ன? யாரார்ட்ட எடுத்தன்ங்கிற விளக்கம் தான் இஸ்னாத். அப்ப அந்த கடையோட பேர் அடிச்சிருக்குது. அப்ப அவர் அந்த புக்ஸை திறக்கிறாரு. அந்த பலகைகள் இருக்குது, அதை பொறுத்துறாரு ஒவ்வொன்றா. இதுல விளக்கம் என்ன? இவ்வளவு பண்புகள்ல உண்டு அவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன தப்சீரை ஒரு குர்ஆன்ட ஓர்டர்ல தொகுத்தாங்க. ஃபாத்திஹா, பக்கரா அப்படி தொகுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி கதிரை என்ன செய்யறாங்க? ஒரு ஓர்டர்ல வரிசையாக பொறுத்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு. ஏன்னா கதிரை வந்துச்சு. அப்ப தப்சீர் கலையாக இது தோற்றம் பெற்றது. இதுல இந்த கதிரையில ஒரு இவங்களை பிடிக்காத பிழையான கொள்கைவாதிகளையோ அவங்களெல்லாம் இருக்க விட மாட்டாங்க. அப்ப இவங்களோட தப்சீர் பிழையான கொள்கைகள் அரசியல் கருத்துகளுக்கு உடன்படாம இருந்துச்சு. பாருங்க,
5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துட்டு. இப்ப நான் சொல்றேனே, 4வது நான் கற்பனை பண்ணுவேன் கதிரை. கதிரையை ஞாபகப்படுத்தின உடனே கதிரையில ஃபெஸ்ட்டுக்கு கடையில வாங்கினது. அப்ப சிறந்த கருத்து என்ன? நபி அவங்களோட சஹாபாக்களோட தாபியங்கள் கருத்துக்கு இது முரண்படாம இருந்துச்சு முதலாவது. திரும்ப வாங்கிட்டு வரும்போது பேர் இருந்தது. அப்ப இஸ்னாத் முறை பேணப்பட்டுச்சு 2வது. அத இதஞ்சு வரிசையாக அதை சேர்க்குது. அப்ப குர்ஆன் அந்த ஓர்டர்ல தொகுத்தாங்க. அதுக்கு பிறகு அதை எடுத்து என்ன செய்றாங்க? கதிரையா வந்துச்சு. அப்ப தஃப்சீர் கலையாக வந்துச்சு 4வது. 5வது அது கொள்கைக்கோ அரசியலுக்கோ இடம் கொடுக்கல. 5வது 4ஆம் நம்பரை வச்சு நான் 5 பொசிஷனை பார்க்காம சொல்லிட்டேன். இப்படி உங்களாலையும் சொல்ல இயலுமாக இருக்கும். அதே போல அடுத்தது நாங்க பார்க்கிறோம் இந்த தஃப்சீர்ற வகைகள். தஃப்சீர்ற வகைகள் இவங்கட தஃப்சீர் வந்து பெரும்பாலும் இந்த தஃப்சீர் பில் மஅசூர், தஃப்சீர் பிர் ரஅய் மையமாக வச்சு கொஞ்சம் இருந்தது. சரியா? அப்படிதான் கடைசி பாயிண்ட்ஸ். இது நீங்க பெருசா பாடமாக தேவையில்ல. ஏன் அப்படின்னா நாங்க இது 2 தலைப்பையும் தனியா படிக்க போறோம். அப்ப இதை நீங்க கடைசியா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி இதோட தொடர்புபடுத்தி இது இந்த ட்ரை அடிக்கிற மிஷின் தானே. இதை தொடர்புபடுத்தி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். சரியா? ஆனா ஏன்னா இது 2ஐயும் நாங்க தனியா படிக்க போறோம். பெருசா ஞாபகப்படுத்த தேவையில்லை. ஓகே. இதோட நாங்க இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன டக்குன்னு கிளாஸ் முடியுது நீங்க நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய கிளாஸ், ஒரு மனிதர் செய்ய வேண்டிய கிளாஸ். நீங்க சொன்னதுக்கு ஏற்ப அதை சுருக்கி நான் ஞாபக சக்தி முறையோட இணைச்சி சொல்றேன். அது எனக்கு ரெடி ஆகிறதுக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் போணுச்சு. அப்ப நான் படிச்சு தரதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு மணித்தியாலர்கிட்ட வரும். சரியா? எனவே பிள்ளைகள் இதை பாடமாக்குங்க. ஆஹ் எங்கள்ட்ட கிளாஸுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு ஆசை இருந்தா, எங்கள்ட்ட கிளாஸுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு ஆசை இருந்தா நான் நம்பரை டைப் பண்றேன். இந்த நம்பருக்கு எனக்கு என்ன செய்யுங்க? மெசேஜ் வந்து பண்ணுங்க. இதுதான் இந்த நம்பர். அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்க. நான் உங்களை இந்த கிளாஸ்ல சேர்த்துக்கொள்றேன். சம்டைம் இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்க்கலும், ஃபேஸ்புக்ல பார்க்கலும். உங்களை 7 டிசைன்னா எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. கிளாஸை முடிச்சு கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.